ஹலோ கைஸ், இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான படம் பார்க்க போகிறோம் ஷின்சானில். அதனால் இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். படத்தோட ஸ்டார்டிங்கில் ஷின்சானோட டீச்சர்ஸ் எல்லோரும் உட்காந்து நம்ம இந்த ஃபெஸ்டிவலில் நம்ம சம்மர் டான்ஸ் ஆடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்ருக்காங்க. அதெல்லாம் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க யோஷினோகா மேடம் சொல்கிறாங்க. பார்த்தா அவங்களுக்கு பின்னாடியே அவங்கள மாதிரியே ஒருத்தவங்க உட்காந்துருக்க மாதிரி காமிக்கிறாங்க. அதுக்கடுத்து அந்த நைட் ஆகுது. யோஷினோகா மேடம் தனியாக நடந்து போய்ட்டுருக்காங்க. அது மிட் நைட்டாக இருக்கவும் சுற்றி யாரும் இல்லாதனால ரொம்ப பயந்துக்கிட்டே நடந்து போய்ட்டுருக்காங்க. அங்கே ஒரு ட்ரெயின் வருது. உடனே அதை போய் நிறுத்துகிறாங்க. அந்நியாரம் அவங்க பின்னாடி யாரோ ஒரு பேய் மாதிரி அவங்கள மாதிரியே இருக்குது. அதுக்கடுத்து அந்த ட்ரெயின்குள்ளே ஒரு மான்ஸ்டர் மாதிரி ஒரு நிற்கிற மாதிரி காமிக்கிறாங்க. அந்த சீனை கட் பண்ணால் எப்பயும் போல் ஷின்சான் பஸ் வந்தோடனே லேட்டாக ஆக்கிட்டுருக்கான். அந்நேரம் யோஷினோகா மேடம் சொல்கிறாங்க பிரின்சிபல் சார்கிட்ட, சின்ன பசங்கன்னா அப்படி தான் இருப்பாங்க, அவங்க வரட்டும், நாம் வெயிட் பண்ணியே போகலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால ஷின்சானை வெயிட் பண்ணியே கூட்டிகிட்டு போயிடுறாங்க. அதுக்கடுத்து ஷின்சான் ஸ்கூலுக்கு போனோன்னே எப்பயும் போல் கசாமாவை கழிச்சிட்ருக்கான். அந்நேரம் போச்சான் அந்த நியூஸை பற்றி சொல்கிறான். நம்மளுக்கு மாதிரி ஒரு பேய் இருக்குது அந்த மாதிரி தான் சொல்லிகிட்ருக்கான். அதை பார்த்தோன்னே மசா ரொம்ப பயந்துடுறான். அதுக்கப்புறம் கசாமா பயந்துக்கிட்டே அதெல்லாம் பொய்யா இருக்கும் அந்த மாதிரி சொல்கிறான். உடனே யோஷினோகா மேடம் பிரின்சிபல் சார்கிட்ட போய் இந்த வட்டம் அந்த ஃபெஸ்டிவலில் நான் சம்மர் டான்ஸ் ஆடுறேன் அப்படின்னு சொல்லிகிட்ருக்காங்க. அடுத்து அவங்க பக்கத்தில் போய் அவங்கள நான் இப்போ மாற்ற போகிறேன் அப்படின்னு சொன்னோடனே அவரும் பேயாக மாறிடுறாரு. அதுக்கடுத்து கசாமா வீட்டை காமிக்கிறாங்க. அங்கே கசாமா அம்மா சிக்கன் சமைச்சிட்ருக்காங்க. அந்நேரம் அவங்களோட வாய் பெருசாகி அவங்களோட நாக்கு அந்த சிக்கன் எடுத்து சாப்பிடுது. பார்க்கவே கேவலமாக ஒரு மாதிரி பயமாக இருக்குது. அதுக்கடுத்து கசாமா அதை லேசாக பார்த்துக்கிறான். அதுக்கப்புறம் அவன் கேட்டோடனே கசாமா அம்மா சமாளிச்சிடுறாங்க. கசாமா அடுத்த நாள் ஸ்கூலுக்கு வந்தோடனே யோசிச்சுட்ருக்கான் அதை பற்றியே. யோஷினோகா மேடம் பின்னப் பண்ணிகிட்ருக்காங்க அந்த இதை. அந்நேரம் யோஷினோகா மேடமோட ஸ்லிப்பர்ஸில் ஒரு பின்னு விழுந்துடுது. ஆனாலும் யோஷினோகா மேடம் அதை போட்டுட்டு அப்படியே போகும்போது போயிடுறாங்க. அப்படியே சிரிச்சிக்கிட்டே போயிடுறாங்க. கசாமாவுக்கு ஒன்றுமே புரியாமல் அப்படியே ஷாக்லேயே பார்க்குறாங்க. அதுக்கடுத்து பிரின்சிபல் சாரும் அந்த ரூம்குள்ளே வராரு. உடனே வெளியில் ஃபுல்லாக ரெட் ஆகிடுது. கசாமா 2 பேரும் தூக்கம் வராங்க. அந்நேரம் கரெக்டாக ஷின்சான் பாத்ரூம்லேருந்து வெளியில் வரான். பிரின்சிபல் சார்கிட்ட என்னை விட்டுட்டு கேம் விளாடுறீங்களா கேங் லீடர் அப்படின்னு சொல்லிகிட்ருக்கான். அதுக்கடுத்து இப்போ பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு எல்லோரும் வெளியில் போயிடுறாங்க. அடுத்து ஷின்சானும் அவனோட ஃப்ரெண்ட்ஸும் பார்க்கில் உட்காந்துருக்காங்க. அந்நேரம் கசாமா எல்லோரும் பேசிகிட்டு இருக்கும்போது என்னோடய அம்மாலாம் அந்த மாதிரி மாறிக்க மாட்டாங்க, என்னோடய வீட்டில் யாருமே மாறல அந்த மாதிரி சொல்லிட்டு கத்திட்டு வீட்டுக்கு போகிறான். அந்நேரம் அவங்க அம்மா இந்த ஃபெஸ்டிவலுக்கு நான் சம்மர் டான்ஸ் ஆட போகிறேன் ப்ராக்டிஸ் பண்ணிகிட்ருக்காங்க. கசாமா அவங்கள போய் கட்டி பிடிச்சிக்கிறான். அந்நேரம் கசாமோட அம்மாவோட மூஞ்சிக்கா மாறுற மாதிரி காமிக்கிறாங்க. அடுத்து மிக்ஸி ஹிமாவரி ஷின்சான் வரும்போது மார்க்கெட்டுக்கு வந்திருக்காங்க. அங்கே ஒரு லேடி பார்க்குறான். உடனே ஷின்சான் போய் பேசினோடனே அவன் போயிடுறான். ஸோ இப்போ மிக்ஸி ஷின்சானை இழுத்துக்கிட்டே போயிடுறான். அடுத்து ஷின்சான் அங்கே பார்த்தா அங்கே இருக்கிற நம்ம மனாபர இது யார் அந்த மாதிரி பார்க்கும்போது கரெக்டாக அந்த பேய் மிக்ஸி மேலே ட்ராலி மோதுது. பார்த்தா யாருன்னா அந்த பொண்ணு தான் காப்பாற்றிருந்துருக்கா. இந்த பேய் மிக்ஸி அவன் உடம்பெல்லாம் நெளிச்சிட்டு அப்படியே அவள் அட்டாக் பண்ண வரா. ஆனால் அந்த பொண்ணு நல்லா அட்டாக் பண்ணி ஜெயிச்சிட்றா அந்த மேட்ச்சில். அதுக்கடுத்து மிக்ஸி இதெல்லாம் உண்மையாக இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு மிக்ஸி ஹாரி வீட்டுக்கு போயிடுறாங்க. அடுத்த நாள் காலையில் அப்படியே அதை வச்சு பேசிகிட்டே இருக்காங்க. அதுக்கடுத்து மிக்ஸி நீங்கள் ஹாரி ஆஃபீஸ் போவேன்னு சொல்லி ஆனால் ஹாரி போயிடுறாரு. அதுக்கடுத்து ஷின்சான் லீவ் போடலான்னு பார்த்தா ஷின்சான் இன்றைக்கி அவனா ரெடியாகி ஸ்கூலுக்கு போயிடுறான். அதுக்கடுத்து ஷின்சான் அங்கே ஒரு பென்ட்ரைவ் மாதிரி பார்க்குறான். அதை ஆன் பண்ணி பார்த்தா அதில் ஒரு பாட்டு ஓடுது. அது ஓடினோடனே சம்மர் டான்ஸ் ஆடுறாங்க. இதிலே தெரியுது யாருன்னா பேயா மாதிரி இருக்கான்னு. அதுக்கடுத்து மாறாதவங்க இங்கே மான்சஸ் அக்கா மேடம் இருக்காங்க. அங்கே இந்த மேமை போய் அங்கே போகலாம்னு கூப்பிட்றாங்க. ஆனால் அவர் பாடி கார்டை பார்த்தோன்னே அவர் கூட போய் அவங்களும் பேய மாட்டாங்க. ஸோ மான்சஸ் அக்கா மேடம் இவங்களை காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு
ஓடிட்டுருக்காங்க. நடுவில் பிரின்சிபல் சாரும் மற்ற ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அவங்கள சுற்றி வளைக்கவும் மான்சஸ் மேடம் வந்து அந்த பசங்களை காப்பாற்றிட்டு இவங்க பேயாக மாறிடுறாங்க. அங்கே சீனை கட் பண்ணிவிட்டு ஹாரி வந்து ட்ரெயினில் வந்துட்டுருக்காரு மூஞ்சி ஒரு மாதிரி வச்சுட்டு. என்ன நடந்திருக்கோன்னா, ஹாரி வந்து ஸ்கேலை வச்சு சிடியை கட் பண்ணும்போது அது அவரோட ஃப்ரெண்டு மண்டையிலே போய் சொருகி இருக்கும். அதை பார்த்துட்டு அவன் வந்து ஒன்றுமே ரியாக்ஷன் கொடுக்காதனால தான் இப்படி வந்து இது பண்ணிகிட்ருக்காரு, வேகமாக உட்காந்துருக்காரு. அடுத்து ஷின்சானோட ஃப்ரெண்ட்ஸை காமிக்கிறாங்க. அங்கே வந்து கசாமா வந்து என்னோடய ஃபேமிலியில் யாரும் அந்த மாதிரி மாறிக்க மாட்டாங்கன்னு சொல்லிட்டு அழுதுகிட்டே ஓடிடுறான். அந்நியாராக வந்து ஹாரி வந்து பஸ் அவுட் இறங்கும்போது ஒரு ஃப்ரெண்டு வந்து அந்த ஸ்கேலை உள்ளே ஃபுல்லாக குத்திடுறாரு. அதை பார்த்துட்டு ஹாரி அவர் அடிக்க போகும்போது பாடி கார்ட்ஸ் மாதிரி வந்து ஹாரியை இப்போ துரத்த ஆரம்பிச்சிடுறாங்க. கசாமா வீட்டுக்கு போய் பார்த்தோன்னா அவனோட அம்மாவும் போலி கசாமாவும் அங்கே நின்றுட்டுருக்காங்க. ஹாரிலாம் சந்து புந்துக்குள்ளே தான் ஓடி அவர்கிட்டேருந்து தப்பிச்சு போயிட்டுருக்கேன். உடனே அவர் வீட்டுக்கும் வந்துடுறாரு. அங்கே வந்து நீங்கள் இங்கே மிக்ஸி கேட்குறாங்க ஹாரிக்கிட்ட, நீங்கள் எங்கே இருக்கீங்கன்னா அப்போ ஷின்சான் கூட குளிச்சிட்டு இருக்கிறது யார் அந்த மாதிரி கேட்குறாங்க. பார்த்தா வந்து பேய் ஹாரி வந்து ஷின்சான் கூட குளிச்சிட்ருக்கோம். அதுக்கடுத்து ஹாரியும் அந்த பேய் ஹாரி கூட வந்து நல்லா சண்டை போட்டு அந்த பேய் ஹாரியை வந்து அடிச்சு போடுறாரு. ஷீரோ வந்து குலைச்சிட்ருக்கு ஹாரியை பார்த்தா அந்த ஷீரோ வந்து ஹாரியை பார்த்து குலைக்கல, அங்கே நிற்க ஷின்சான் பார்த்து குலைச்சிட்ருக்கு. பார்த்தா ஷின்சானும் போலி ஷின்சான் தான் போல். அங்கே வந்து அவங்கள அட்டாக் பண்ணும்போது ஒரு வேன் வருது. பார்த்தா அதுக்குள்ளே நம்ம ஷின்சான் இருக்கான். அதில் வந்து எல்லோரும் ஏறி போயிடுறாங்க. அதுக்குள்ளே எல்லாருமே இருக்காங்க கசாமாவை தவிர. அந்த வண்டி யார் ஓட்டுறான்னு பார்த்தா அந்த மார்க்கெட்டில் வந்து லேடி பார்த்துப்பானா அந்த பொண்ணு தான் இப்போ ஓடிட்டுருக்கா. அதுக்கடுத்து நடுவில் வந்து ஒரு வண்டி வருது. பார்த்தா யோஷனும் மிக்ஸியும் அதில் வந்திருக்காங்க. இவங்க வந்து நார்மலாக மனுஷங்களாக இருந்தாவே இது பண்ண முடியாது. பார்த்தா இவங்க பேயா மாதிரி வந்திருக்காங்க. ஹாரி வந்து அவரோட நாற்ற பிடிச்ச வந்து ஷூவை வந்து காமிக்கிறாரு. ஆனாலும் வந்து மிக்ஸியை அடிக்க முடியலனால அந்த பொண்ணே வந்து அடித்து போட்டுடுறா. அதுக்கடுத்து நடுவில் வந்து நிறையா பேயினா வந்து அவங்கள வந்து கூட்டிகிட்டு போய்ட்றா. ஆனால் அந்த பொண்ணு மட்டும் தப்பிச்சிடுறா. அவங்க எல்லோரும் அண்டர் கிரவுண்டில் ஒரு இதில் கூட்டிகிட்டு போகிறாங்க லிஃப்ட்டில். பேய் போ வந்து அங்கே உருவாகிட்டுருக்கா. அதை பார்த்து போஸ் வந்து ஷாக் ஆகிட்றான். அங்கே ஒரு பொண்ணு இருக்கா, அவள் சொல்கிறா வந்து என்னோடய பேர் வந்து ஆன்டே சுஸ்கின்னு. அதுக்கடுத்து வந்து நான் அந்த உலகத்தை அழிக்க போகிறேன், அவங்க எல்லாரையும் வந்து சம்மர் டான்ஸ்க்கு அடிமையாக்க போகிறேன் அப்படின்னு வந்து சொல்லிகிட்ருக்கா. இதை கேட்டுட்டு மிக்ஸி யாரே இதெல்லாம் தப்பு அப்படின்னு அவன் கத்திகிட்ருக்காங்க. அங்கே வந்து அந்த பொண்ணு வந்து மாசா கன்னோடு எடுத்து கொடுக்குறா. அங்கே வந்து போலீஸ்னால் வராங்க. பார்த்தா அவளும் ஒரு போலீஸ் தான். அவள் வந்து ஒரு கன்னை வச்சு சுடுறா. அந்த கன்னில் வந்து லேசர் வந்து அந்த பேயெல்லாம் அழிச்சது. அந்த லிக்விடை ஹாரி கிட்ட கொடுத்து நீங்கள் எல்லா இதையும் வந்து பேயெல்லாம் அழிங்க அப்படின்னு சொல்கிறான். உடனே ஹாரி மிக்ஸி எல்லாருமே வந்து அந்த லிக்விடை கையில் தேய்ச்சிட்டு எல்லா பேயும் அழிச்சிட்ருக்காங்க. ஒரு வழியாக நார்மல் ஹியூமன்ஸ்னால் எங்கே இருக்காங்க அப்படின்னு தேடி கண்டுபிடிச்சாரு. பார்த்தா அவங்க எல்லோரும் கெட்டி போட்டு வந்து ஒரு இதை அடைச்சி சம்மர் டான்ஸ் ஆட வச்சுருக்காங்க. ஹாரி வந்து அவரோட ஃப்ரெண்டுக்கிட்ட போய் மண்டையில் ஸ்கேல் இருக்கான்னு பார்த்துட்டு எல்லோரும் சந்தோஷமாயிடுறாங்க. அதுக்கடுத்து நான் அவங்க கூட வந்து சம்மர் டான்ஸுக்கு சண்டை போடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு வந்து ட்ரை பண்ணுறா. ஆனால் வந்து அவளால் முடியல. நான் அவங்களுக்காண்டி பண்ணுறேக்கா அப்படின்னு ஷின்சான் வந்து டான்ஸ் ஆடிட்டுருக்கான். இதை பார்த்துட்டு எல்லாருமே டான்ஸ் ஆடுறாங்க. இவ்வளோ பேரை நம்மளால் சமாளிக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு வந்து தோழியை ஒத்துக்கிறா. அதுக்கடுத்து அவளோட இதெல்லாம் கலையுது. பார்த்தா அது ஒரு பொண்ணே இல்லை, பையன். அதுக்கடுத்து நீங்கள் வந்துட்டிங்களாப்பா அப்படின்னு வந்து அந்த பொண்ணு கேட்குறா. எல்லோரும் ஷாக்கோடு பார்க்குறாங்க. இதோடு இந்த படத்தை முடிக்கிறாங்க.